இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் ஆனந்தன் செல்வகுமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆனந்தன் செல்வகுமார். வணக்கம் சார். கடந்த ஆண்டோடு தேர்ச்சி விகிதத்தை ஒப்பிடும்போது இந்த முறை 91.55%, அதாவது 1.16% இந்த தடவை அதிகமாக தேர்ச்சி விகிதம் இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆயிருக்கு. அதே நேரத்துல தேர்வு எழுதிய மாணவர்கள் சற்று எண்ணிக்கை குறைவு. கடந்த ஆண்டு 9,14,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் இந்த ஆண்டில் 8,94,000 பேர் தேர்வு எழுந்தார்கள். பாஸ் பர்சன்டேஜ் கூட போயிருக்குன்றதோட இன்னும் கூடுதலாக கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம், சென்டம் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. கடந்த ஆண்டு தமிழ்ல சென்டமே இல்லைங்கிற நிலைமையில இந்த ஆண்டு சென்டம் தமிழ்ல 8 மாணவர்களும், கடந்த ஆண்டு ஆங்கிலத்துல வெறும் 89 மாணவர்கள் தான் சென்டம் எடுத்திருந்தாங்க. இந்த முறை 415 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. குறிப்பா கணிதம்ல கடந்த ஆண்டு வெறும் 3,649 பேர் தான் சென்டம் எடுத்தாங்க. இந்த முறை 21,691 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சோசியல் சயின்ஸ்ல போன தடவை வெறும் 320 பேர் சென்டம், இந்த முறை 4,428 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அப்ப 10th ரிசல்ட் ஓவராலாவே கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சற்று கூடுதலா வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழில் கடந்த முறை 0, இந்த முறை 8% 8 பேர் சென்டம் எடுத்திருக்கிறாங்க. அதேபோல் ஆங்கிலத்தில் கடந்த முறை 89 பேர் தான் 100க்கு 100 எடுத்திருந்தாங்க. இந்த முறை 415 பேர். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த முறை தேர்ச்சி விகிதம் என்பது பாடங்கள் வாரியாகவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மொழி பாடங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கான அந்த விகிதம் என்பது குறைவாகவே காணப்படுது இல்லையா? மொழி பாடங்கள்லயே சார் இப்ப 89 பேர் கடந்த ஆண்டு சென்டம் எடுத்திருக்காங்க. இந்த முறை 415 பேர் எடுத்திருக்காங்க சென்டமா. இந்த மொழி பாடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் இந்த முறை அதிகமா இருக்கு சார். கடந்த ஆண்டு 95.55% பேர் மொழி பாடத்துல சென்டம் எடுத்திருந்தாங்க. இந்த முறை 96.85% பேர். அப்ப தமிழ் உட்பட பெரும்பாலும் தமிழ் தான் இருக்கும். ஒரு சில பேர் மட்டும் வேற மொழி பாடங்கள் எடுத்திருப்பாங்க. இப்ப மொழி பாடங்கள்லயும் 1.3% தேர்ச்சி கூட தான் இருக்கு சார். நிச்சயமான ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இப்போ தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அப்படி பார்க்கும் பொழுது கணிதத்தில் 20,691, அதிகமான பாடங்களில் கணிதத்தில் தான் 20,691 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க 100க்கு 100. அதே போல் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் 5,104 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. சமூக அறிவியல் 3வது இடத்துல இருக்கு, 4,428 பேர். ஆங்கிலம் 4வது இடத்துல இருக்கு, 415 பேர். தமிழ் கடைசியில் இருக்கு, 8 பேர் தான் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. அதற்கான முக்கியத்துவம் குறையுது அப்படின்னு பார்க்கலாமா நம்ம? இல்ல, இது முக்கியத்துவம் குறையுதுன்னு எடுத்துக்க முடியாது சார். பொதுவாகவே இந்த மொழி பாடங்களின் மீது ஈர்ப்பு இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையுது அப்படின்னு பார்க்கலாம். அதை தாண்டி வேல்யூவேஷன் பேப்பரை திருத்துற மெத்தட் மாறுங்க சார். இப்ப அறிவியல்ல சப்ஜெக்ட் புரிஞ்சிருந்தா ஓகே, ஒரு ஸ்பெல்லிங் எரர் இருக்கு அப்படின்னா பெருசா மார்க் குறைக்க மாட்டாங்க சார். சமூக அறிவியல்லையோ சப்ஜெக்ட் தெரிஞ்சுதான் போதும். கணிதத்துல கான்செப்டை கரெக்டா புரிஞ்சுதான் போட்டிருக்காரு அப்படின்னா மார்க் போட்டுருவாங்க சார். ஆனா மொழி பாடங்கள்ல ஒரு இக்கு விட்டுட்டாங்க, இத்து விட்டுட்டாங்க, இங்கிலீஷ்ல ஒரு ஈசு விட்டாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஒண்ணுக்கு மார்க் குறைச்சிட்டே வருவாங்க. மொழி பாடங்களின் வேல்யூவேஷன் மெத்தட் வேற, கோர்ஸ் சப்ஜெக்ட் வேல்யூவேஷன் மெத்தட் வேறங்கிற அடிப்படையில கடந்த ஆண்டு கூட தமிழ்ல ஒரு மாணவர் கூட நீங்க சென்டம் எடுக்கலன்றது காரணம் 99.5 எல்லாம் எடுத்திருப்பாங்க சார் மாணவர்கள். ஏன்னா ஒரே ஒரு இக்கு, ஒரு இத்து, ஒரு இன்னு விட்டு இருந்தா கூட அந்த இடத்துல மார்க் குறைச்சிருப்பாங்க. அதனால மொழி பாடங்களையும் நீங்க பாக்கி இருக்கிற கோர்ஸ் சப்ஜெக்டையும் சென்டம்ல கம்பேர் பண்ண முடியாது சார். 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கான தேர்வு முடிவுகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த முறை தேர்ச்சி விகிதம் என்பது 1.16% அதிகம் இருக்கிறது. கடந்த ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் என்று எடுத்துக்கொண்டால் 91.55% மாணவ மாணவிகள் இந்த முறை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இந்த தேர்ச்சி விகிதம் என்பது 91.55% இருந்தது. அதே போல ஆங்கிலத்தில் 99.15% பேர் தற்போது தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ் பாடத்தை எடுத்துக்கொண்டால் 96.85% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தை பொறுத்தவரைக்கும் 96.78 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல அறிவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் 96.72% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரைக்கும் 95.74% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த தேர்வு முடிவுகள் தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்.
அந்த தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த முறை 1.16% சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. உங்களுடைய முதற்கட்டு பார்வை. இல்ல கண்டிப்பா இது எதிர்பார்த்து தான். ஏன்னா மாணவர்கள் வந்து இப்ப வந்து ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல மார்க் வாங்கி வந்து ஓரளவுக்கு பண்ணா தான் அவங்க படிக்கிற ஸ்கூல்ல நல்ல குரூப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அரசு பள்ளி மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து நம்ம 12வது வகுப்புல கூட நம்ம பார்த்தோம். 12வது வகுப்புல முதல் தடவையாக 96% தேர்ச்சி விகிதம் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்தது. இது காரணமே வந்து இந்த 7.5% வந்து ஒதுக்கீடு எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் இந்த அரசு கொண்டு வந்தது ஒரு பெரிய காரணமா சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களிடையே ஓகே நம்ம நல்ல மார்க் வாங்கி நல்லா படிச்சா கண்டிப்பா நல்லா சலை சிறந்த அரசு கல்லூரிகளை கம்மியான ஃபீஸ்ல படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பா அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதேபோல அரசு பள்ளிகளுடைய அந்த தேர்ச்சி விகிதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த முறை வந்து 87.90% தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கு. கடந்த முறை ஒப்பிடும்போது அது கொஞ்சம் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளிகளுடைய ஃபங்ஷன் அப்படிங்கிறது இந்த முறை எப்படி இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நல்லா இருந்திருக்கு. அதனால சொல்றேன். இது வந்து கண்டிப்பா வந்து அரசு பள்ளி மாணவர்களும் வந்து அது ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக வந்து நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அந்த கேப் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கு இருந்த கேப் தேர்ச்சி விகிதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஒரு நல்ல விஷயம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு நல்ல தேர்ச்சி முறையும் நல்ல ஒரு கோச்சிங் எல்லாம் கொடுத்தா ஃபியூச்சர்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து தனியார் பள்ளிக்கு இணையாக வந்து வந்து போட்டியிட முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அதேபோல இந்த 100க்கு 100 எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த முறை அது ரொம்பவே அதிகமா காணப்படுது. அதனுடைய அந்த விகிதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல கண்டிப்பா. இது வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு நம்ம வந்து நல்லா இருந்தாலும், பட் இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து இந்த அளவுக்கு கொண்டு வராம, ஓரளவுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், பாஸ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கணும். சென்டம் வாங்குறதுக்கு ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்ல இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து கரெக்ட்டா அனலைஸ் பண்ணணும். ஹூ இஸ் த பெஸ்ட் அமங் த பெஸ்ட். ஸோ இந்த இந்த இது வந்து கொஞ்சம் வந்து நாம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணணும். கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்துச்சுன்னா, நிஜமாவே நல்லா படிக்கிற மாணவர்கள் நல்லா அப்படின்னு. ஓரளவுக்கு வந்து பாஸ் பண்றதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியா இருந்தாலும், ஒரு நல்ல 100க்கு 100 வாங்கணும் அப்படின்னா, கடுமையான ஒரு போட்டி இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் கல்வியாளரா. ஸோ இந்த பாடங்கள் வாரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, தமிழ்ல வந்து 8 பேரு 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் 415 பேர் எடுத்திருக்கிறாங்க. கணிதத்தில 20,691 பேர் எடுத்திருக்கிறாங்க. அறிவியல் பாடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, 5,104 மாணவ மாணவிகள் 100க்கு 100 எடுத்திருக்கிறாங்க. அதேபோல சமூக அறிவியல் பாடத்தை பொறுத்தவரைக்கும் 4,428 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்ல 8 பேர் தான் குறைந்தபட்சமா எடுத்திருக்கிறாங்க. கணிதத்தில அதிகபட்சமா 20,691 பேர் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு வித்தியாசத்தை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? தமிழ்ல வெறும் 8 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஆனா கணிதத்தை பொறுத்தவரைக்கும் 20,000 பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத. இல்ல கண்டிப்பா வந்து லாங்குவேஜ்ல வந்து இப்போதான் வந்து சென்டம் பார்க்கலாம். அதே ஒரு 20, 25 வருஷம் முன்னாடி சென்டம்ங்கிறது வந்து லாங்குவேஜ்ல பார்க்கவே முடியாது. ஸோ லாங்குவேஜ்ல வந்து ஒரு சென்டம் வாங்குறது வந்து ஒரு கடினமானது கண்டிப்பா. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிள்ளை ஒரு சின்ன எழுத்து பிள்ளை இருந்தா கூட மார்க் குறைச்சதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. பட் மேக்ஸ்ல 20,000 பேர் சென்டம்ங்கிறது கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர் அளவுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு. அது முதல்ல பரீட்சை முடிச்ச உடனே வந்து அது வந்து எதிர்பார்த்தாங்க. பட் இத்தனை பேர் சென்டம் வாங்குறது ஒரு நல்ல அறிகுறியானா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அப்போ காம்படிட்டிவ்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஒரு 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 லெவல்ல டிஃபிகல்ட் இருக்கணும். பாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் சென்டம் வாங்குறதுக்கு நிஜமாவே நன்கு அறிந்து படித்த மாணவர்கள் வாங்குற அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பள்ளிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அரசு பள்ளிகள் 87% தேர்ச்சி, அதேபோல அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் 91% தேர்ச்சி, பெண்களுடைய படிக்கக்கூடிய அந்த பள்ளிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதுதான் இருக்கக்கூடிய சதவீதத்திலே அதிகமாக இருக்குது. 93.80 பெண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது அதிகமாக காணப்படுது. உங்களுடைய பார்வை? இல்ல கண்டிப்பா பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் இந்த 10 மண்டலங்கள் எப்பவுமே ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா அந்த அந்த ஏஜ்ல வந்து பேரண்ட்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு வந்து மற்ற எக்ஸ்ட்ரா டைவர்ஷன் இல்ல வெளியே போறது இந்த மாதிரி எல்லாம் அவ்வளவா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாணவிகள் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுறாங்க, அதை மோட்டிவேட் பண்றாங்க, நல்ல விஷயம் தான். பட் இப்போ வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய தேர்ச்சியும் நன்றாக வந்துட்டு இருக்கு. அதுவும் பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ வந்து ஜென்ரலா எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் கேர்ள்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆல்வேஸ் அவுட் பீட்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான்.
மொத்தமா கணிதத்துல தான் இந்த முறை 100க்கு 100 சென்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 20,691 மாணவ மாணவிகள் கணிதத்தை தான் அதிகமா எடுத்திருக்கிறாங்க. ஸோ கணிதத்துக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா மேக்ஸ் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். நானே வந்து நிறைய தடவை ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், நீங்க அடுத்த குரூப் எடுக்கும்போது மேக்ஸ் இல்லாத குரூப் வந்து தயவு செய்து எடுக்காதுன்னு தான் சொல்லுவோம். காமர்ஸ் குரூப் எடுத்தாலும் மேக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சயின்ஸ் எடுத்தாலும் மேக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மேக்ஸ் உடைய பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் உடைய பார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் மேக்ஸ் நல்லா படிக்கிறது கண்டிப்பா தேவை. பட் இந்த அளவுக்கு 20,000 பேர் வாங்குறதுனால நிறைய மார்க் வாங்கியிருக்கும் போது கண்டிப்பா இந்த சயின்ஸ் குரூப்புக்கு ஒரு கடுமையான போட்டி இருக்கும் இந்த வருஷம் பள்ளிகளில் 11வது சேர்க்கையில. இல்ல இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜில வந்து ஏஐ, டேட்டா சயின்ஸ் இது போன்ற படிப்புகளுக்கு தான் அதிக மவுஸ் இருக்கு. அத படிச்சு முடிச்சுட்டு வெளியில போனோம் அப்படின்னாக்க நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல ஜாப் வேக்கன்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்படுது இல்லையா? அதற்கும் இந்த மேத்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கும் என்ன மாதிரியான இல்ல கண்டிப்பா. ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து கவர் பண்ணலாம்? இல்ல கண்டிப்பா. அதாவது மாணவர்களுக்கு வந்து தெரியுது மேத்ஸ் இஸ் கோயிங் டு பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியாலும் சரி, இப்போ வெளியிலயும் வந்து இன்னைக்கு தே கெட் லாட் ஆஃப் அவேர்னஸ். ஓ மேக்ஸுக்கு வந்து ஈவன் ஒரு தனி முக்கியத்துவம் கொடுத்து கூட நிறைய பள்ளிகளுக்கு வந்து இது பண்றாங்க. ஏன்னா மேக்ஸ் பிளேஸ் ஏன்னா இங்க 10th மேக்ஸ் நல்லா பண்ணாதான் 11th 12th மேக்ஸ் பண்ணாதான் அவங்க நல்ல நல்ல இதுக்கு வந்து அவங்க போக முடியும், அதை ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பள்ளிகள், அதாவது 10th படிக்கிற பள்ளிகள், அரசு பள்ளி ஆகட்டும் தனியார் பள்ளியாகட்டும், மேக்ஸுக்கு வந்து ஒரு 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 அடிஷ்னல் இன்புட், ஒரு எக்ஸ்போஷர் வந்து இப்போ மாணவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது வந்து ரிசல்ட்டை வந்து அது வெளிப்படுகிறது. நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. 10ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவு என்பது வெளியாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 91.55% தேர்ச்சி விகிதம் என்பது இந்த முறை பதிவாகி இருக்கின்றது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 1.16% அதிகமாகவே இந்த முறை தேர்ச்சி விகிதம் என்பது பதிவாகி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்பொழுது 91.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 2023ஓடு ஒப்பிடும்போது 91.319% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை 91.55% மாணவ மாணவிகள் ஒட்டுமொத்தமாக தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட வாரியாக நாம் எடுத்துக்கொண்டால் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரைக்கும் முதல் 3 மாவட்டங்கள் முதலிடத்தை பிடித்திருக்கின்றன. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 97.31%, அதே போல சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 97.02%, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 96.36% தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கின்றது. அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த முறை 87.90% அடைந்திருக்கிறது. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்று எடுத்துக்கொண்டால் கடந்த முறை 92% இருந்தது. இந்த முறை 91.77% அது இருந்திருக்கிறது. அதே போல தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 91.43% தனியார் பள்ளிகள் இந்த முறை தேர்ச்சி விகிதத்தை அடைந்திருக்கின்றன. இருபாலரும் பயிலக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்று எடுத்துக்கொண்டால் 91.93% இந்த முறை தேர்ச்சி விகிதத்தை அடைந்திருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மட்டுமே பயிலக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக 94%, அதாவது 93.80% பெண்கள் மட்டுமே பயிலக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்பது இந்த முறை அமைந்திருக்கிறது. நம்மோடு கல்வித்துறை வல்லுநர் திரு சுஜித் அவர்கள் இணைந்திருக்கிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் சார். சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. சொல்லுங்க சார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. எப்படி பாக்குறீங்க ஒரு கல்வித்துறை வல்லுநரா உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல இது வந்து கல்வித்துறையில நீங்க மாணவர்களோட பணியேற்ற அந்த அந்த ரோல்ல பார்க்கும்போது இது வந்து ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம். தொடர்ந்து வந்து நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மோகம் இருந்துட்டே இருந்ததே வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து அதை ரொம்ப அழகா கேட்சப் பண்ணிட்டு வராங்க. 12th ரிசல்ட்ஸ்லயும் பார்த்துருக்கோம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10th ரிசல்ட்ஸ்லயும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமா இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது நம்ம கடந்த ஒரு 2-3 வருஷமாவே அந்த ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்கில் பில்டிங்க்கு வந்து கவர்மெண்ட் எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ், குறிப்பா ஸ்கூல் மாணவர்களுக்கு எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ், நான் பார்க்குற ஒரு பெரிய சேஞ்ச். நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ற சைட்ல இருந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஒர்க் பண்றதுனால நான் பார்க்குற ஒரு பெரிய சேஞ்ச் வந்து
டீச்சர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் ஸ்கூலோட டீச்சர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனும் பல மடங்கு உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது மாணவர்களை இப்போ எப்படின்னா 10th முடிக்கிறது மட்டும் இல்லாம 12th முடிக்கிறது மட்டும் இல்லாம இவங்களை அடுத்து எப்படி நல்ல கல்லூரிகள்ல சேரணும், அதுக்கு மார்க் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மாணவர்கள்கிட்ட. ஸோ அதோட வெளிப்பாடாக தான் நான் இந்த ரிசல்ட்டை பார்க்குறேன். இப்போ அதே போல் இப்போ 100% மதிப்பெண் அப்படின்றத பார்க்கும்போது கடந்த ஆண்டு வந்து கணிதத்தில் 3649 பேர் 100% மதிப்பெண் பெற்றிருந்தாங்க. ஆனால் இப்போ அது 20691 அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை நோக்கி போயிருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு நீங்க சொன்ன அதே வேர்ட் தான், இமாலய இலக்கு அப்படின்றது. நார்மலா பாத்தீங்கன்னா கணக்குல ஈடுபாடு இருக்கிற மாணவர்கள் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு, மேக்ஸ் இல்லாம நாளைக்கு உயர்கல்விக்கோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ எந்த ஒரு எக்ஸாமுக்குமே மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வருது. நீங்க ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10th அப்புறம் நான் மேக்ஸ் எடுக்காம ஒரு ஆப்ஷன் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு மாணவர்கள் நிறைய பேர் நினைச்சுட்டு அதை விட்டுருவாங்க. அந்த மேக்ஸ் எடுக்காம இருக்கிறது வந்து பின்னால ஒரு 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 காம்படிட்டிவ் எக்ஸாம், ஒரு கேட்டுக்கோ ஒரு ஜேஇக்கோ ஒரு கேட் எக்ஸாம், இந்த மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னாலும் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது. நான் இதை எப்படி பாக்குறேன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறதுனால தான் பசங்களும் சீரியஸா இருக்காங்க, டீச்சர்ஸும் அதுக்கான எஃபர்ட்டை எடுத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். நான் இப்போ 3000 20,000 அப்படின்னு போறதுன்றது வந்து பெரிய நம்பர். அது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது தொடர்ந்து கண்டினியூ ஆகணும் தான் என்னுடைய கருத்து. சார் இப்போ அதே போல் கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் பாடத்தில் 3584 பேர், இந்த ஆண்டு 5104 பேர் 100% மதிப்பெண்கள். அதே போல் சோஷியல் சயின்ஸில் 320 பேர் கடந்த ஆண்டு, இந்த முறை 4428 அப்படின்றது இந்த வளர்ச்சி அப்படின்றது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது. வெறும் சென்டம்ன்றது வந்து ஒரு அளவுகோலா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு 90 மார்க் வாங்கினேன், 92 மார்க் வாங்கினேன் அப்படின்றவங்க அந்த லாஸ்ட் மைல் கவரேஜ்னு சொல்லுவாங்க. நீ ஏன் 90ஓட நிக்கிற, 92ஓட நிக்கிற, இன்னும் புஷ் பண்ணலாம் அப்படி போற மாணவர்கள் தான் இந்த சப்ஜெக்ட்லயும் அதிகமான தேர்ச்சி பெறுறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. 100க்கு 100 எடுக்கணும்ன்றது வந்து நீங்க எந்த லெவல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். இப்ப நம்ம சொல்லலாம் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கலாம் சில சப்ஜெக்ட்ல. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா, அதை கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல, நீங்க எவ்வளவுதான் நல்லா விளையாண்டாலும் அந்த 6 அடிக்கணும்னா பவுண்டரி தாண்டி அடிச்சே ஆகணும். ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து 100ன்றது 99ஓ 98ஓ ஆயிடும். அதனால இதோட விழிப்புணர்வு அதிகமா இருக்கு, இந்த சப்ஜெக்ட்ஸோட விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. நாளைக்கு வந்து நான் 10th முடிச்சு நல்ல ஒரு குரூப் எடுக்கணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கிறதும் நல்ல கோச்சிங் தான் இதோடைய வெளிப்பாடா நான் பாக்குறேன். இப்போ அதே போல் மாவட்ட வாரியாக அந்த தேர்ச்சி விகிதத்தை அப்படின்றத பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் 97.31% அது முதலிடத்தில் இருக்குது மாவட்ட வாரியாக பார்க்கும்போது. அடுத்ததாக சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்குது. இப்போ வட மாவட்டங்களை பொறுத்தவரை அந்த தேர்ச்சி விகிதம் அப்படின்றது சற்று குறைவதற்கான அந்த காரணம் தொடர்ந்து இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறீங்க சார்? இல்ல நீங்க ஹிஸ்டாரிக்கலா பார்த்திருந்தாலுமே அங்க சப்ஜெக்ட் வாரியா நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னாலும் சரி, பர்சன்டேஜ் அங்க கொஞ்சம் கம்மியா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சார் இது எப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு 40 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்டா நான் 40 மார்க் வாங்குறேன் ஸ்டூடெண்ட். என்ன ஒரே நாள்ல நீங்க 100க்கெல்லாம் கொண்டு வர முடியாது. 40 60 ஆகணும், 60 80 ஆகணும். அப்படிதான் நீங்க வட மாநிலங்களை பாத்தீங்கன்னாலும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. இதோட எஜுகேஷனுடைய அவேர்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக படிக்கிறோம், கவர்மெண்ட் பிள்ளைங்க இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போறோம், அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை தான் நம்ம ரொம்ப கட்டாயமா நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லணும். குறிப்பா எஜுகேஷன்ல பின்தங்கிய மாவட்டம் அப்படி நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றோமோ அங்கதான் இது மாதிரி அவேர்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். அது இன்க்ரீஸ் ஆகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஜுகேஷன்ல பின்தங்கிய மாவட்டம் சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். அது இன்னைக்கு ஸ்டேஜ்ல அவங்க கொஞ்சம் ரிசல்ட்ஸ்ல பின்னாடி இருக்காங்க. பட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அங்க இருந்து மாணவர்கள் சிறப்பா ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க தான் என்னுடைய கருத்து. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்க வேலை செய்யற என்ஜிஓலே பாத்தீங்கன்னா எங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படி அதிகமா பாத்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எஜுகேஷன்ல கொஞ்சம் நம்ம இப்ப நீங்க சொல்ற அதே டெர்மினாலஜி யூஸ் பண்ணலாமே, எஜுகேஷன்ல பின்தங்கிய மாவட்டத்துல இருந்து வர மாணவர்களை தான் நம்ம ரோல் மாடல்ஸா பிக் பண்ணி திருப்பி அதே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இங்க பாரு உங்ககிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு எப்படி படிக்கிறாங்க, எங்க இருக்காங்க, என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னும் போது பசங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். இப்ப நீங்க குறிப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள்கிட்ட போய் நீங்க பேசும்போது ஆசிரியரோ, இப்ப எங்களை மாதிரி வெளியில வேலை செய்யறவங்களோ, கல்வி ஆலோசகர்களோ, ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யறோம், நாங்க என்னதான் பேசினாலுமே அது ஒரு லெவலுக்கு தான் மோட்டிவேட் பண்ணும். பட் அவங்க கூட படிச்ச ஒரு சக மாணவர், ஒரு சீனியர் இன்னைக்கு அதே ஸ்கூல்ல வந்து பேசும்போது
அதுதான் அவங்கள ஊக்குவிக்குது. படிப்போட அருமையும் அவங்களுக்கு புரிய வைக்குது. அண்ட் அதை தான் நம்ம இந்த பின்தங்கிய மாவட்டத்திலையும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.